இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். யோயாக்கீம் ராஜாவினுடைய நாட்களிலே நடந்த சம்பவங்களை இந்த பகுதியிலே நாம் எழுதியிருக்கிறதை காண முடியும். 2 பகுதிகளாக இவைகள் காண்பிக்கப்படுகின்றன. முதல் 1 6 வசனம் வரையிலும் பஸ்கூரும் எரேமியாவும் என்கிற காரியமும், 7 வசனத்திலிருந்து ஒரு உண்மையான ஊழியனுடைய வாழ்க்கையிலே அன்றாட நாட்களிலே அவர் சந்திக்கக்கூடிய போராட்டங்களை குறித்தும் இந்த பகுதியிலே எழுதியிருக்கிறதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இதிலிருந்து ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் எவைகளை எதிர்பார்க்கிறார், எவைகளை கற்றுக்கொள்ள விரும்புகிறார் என்கிற காரியத்தையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இந்த அதிகாரத்தில் தொடக்கத்தில் எரேமியா இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை ஆசாரியனாகிய இம்மோருடைய குமாரனும் கர்த்தருடைய ஆலயத்து பிரதான விசாரணை கர்த்தனுமாகிய பஸ்கூர் கேட்டபொழுது என்று சொல்லி இந்த அதிகாரம் தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். 21 வசனத்தில் சொல்லப்படுகிற அந்த பஸ்கூர் என்பவர் மல்கியாவின் குமாரன். இவர் 2 பேரும் வேறு வேறு நபர்களாக கருதப்படுகின்றனர், வேறு வேறு ஆட்கள். இப்போ இந்த எரேமியாவினுடைய தீர்க்க தரிசனத்தை இங்கே பஸ்கூர் கேட்டபொழுது அடிக்கடி இந்த பட்டணம் அழிந்துவிடும், தன்னுடைய அரியணைக்கு எதிராகவே தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டு இருந்தபடியினால இப்போ பஸ்கூருக்கு மிகுந்த ஒரு கோபம் வந்து விட்டது. கர்த்தருடைய ஆலயத்தில் தான் அதிகாரியா இருக்கும்போது எரேமியா எப்படி இப்படி பேசலாங்கிற ஒரு இருமாப்பு, பாரம்பரிய சடங்காச்சாரங்களை கை கொண்டு உதடு அளவில் கணம் பண்ணி உள்ளத்தில் தூரமான நிலையில வாழ்ந்த அந்த பஸ்கூருக்கு எதிராக தீர்க்க தரிசனம் கூறியதனால கோபம், தனது கருத்துக்கு எதிராக பேசியதை தாங்க முடியாத ஒரு காரியம், பாவத்தை கண்டித்து உணர்த்துவதும் வரப்போகிற ஆபத்தை கூறி மக்களை திருப்புவதும் பஸ்கூருக்கு பிடிக்கல. 6 வசனத்தில் தான் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு எதிராக எரேமியா பேசுகிறதை கண்டு கோபப்பட்டு அதிரக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே பஸ்கூர் செய்து விட்டதை பார்க்கிறோம். எரேமியாவை பிடித்து அவர் அடித்து அவரை சிறைப்படுத்தி அடுத்த நாள் காலையில் அவரை விடுதலை செய்கிறதான ஒரு சம்பவம் இங்கே நடக்கிறது. அவர்கள் பிரதான ஆசாரியர்கள் அடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் நியாயப்பிரமாண முறைமையின்படித்தான் அடிக்க வேண்டும். பாகமும் 25 அதிகாரம் 2 வசனம் 3 வசனத்தில் குற்றவாளி அதற்கு பாத்திரவானாக எண்ணப்பட்டான்னா நியாயாதிபதி அவனை கீழே கிடக்க பண்ணி குற்றத்திற்கு தக்கதாக கணக்கின்படி அவனை 40 அடி வரைக்கும் அவனை அடிக்கலாம் என்கிறபடி இங்கே எரேமியா நிச்சயமாக அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். அடிக்கப்பட்டு காவலிலே அடைக்கப்பட்டிருந்த பொழுது அவருடைய எண்ண ஓட்டங்களை குறித்து 7 வசனத்திலே அங்கே எரேமியா சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன் என்று சொல்லி 8 வசனத்தில் சொல்லிட்டு 7 வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தாவே என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன், நீர் என்னிலும் பலத்தவராய் இருந்து என்னை மேற்கொண்டீர், நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன், எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய நிலைமையை, ஒரு உண்மை ஊழியனுடைய நிலைமையை அவர் இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். நான் இரவுல என்னுடைய சரீரமெல்லாம் அடிக்கப்பட்டபடியினால நான் இந்த சிறையிருப்பில் இருக்கும் பொழுது சிறுவயது முதற்கொண்டே இப்படிப்பட்ட ஊழியத்திற்கு என்னை அழைத்து விட்டாரே, இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறது நிமித்தமாக நான் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களால் நகைப்புக்கு இடமாகிறன, தீர்க்க தரிசனங்களும் உடனே நிறைவேறவில்லையே, எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்களே, இப்போ அடிச்சு கூட சிறையில் போட்டுட்டாங்களே, இனிமே இந்த ஊழியத்தை செய்யணுமா என்று சொல்லி எனக்குள்ளாக ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்த பொழுது நீர் என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன் என்று சொல்லுகிறார். நீர் என்னிலும் பலத்தவராய் இருந்து என்னை மேற்கொண்டீர் என்று சொல்லுகிறார். இதுதான் ஒவ்வொரு உண்மையான ஊழியர்களுடைய காரியமாக அவைகள் கருதப்படுகிறதை நாம் உணர முடியும். ஒரு நாணயத்தினுடைய ஒரு பக்கத்தில் அவர்கள் அனுபவிக்கிற காரியம் ஆழமான துக்கம், கவலை, இவைகள் ஒரு புறமும் தேவனிடத்தில் ஒரு நிலையான விசுவாசமும் நம்பிக்கையும்
தன்னை அழுத்துவதை இன்னொரு பக்கத்திலும் அவர்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். ஏன் என்று சொன்னால் இவரே சொல்லுகிறார், ஆண்டவரே நீரே என்னுடைய வாழ்க்கையில நீர் ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலியாக என் கூட வருகிறீர். நான் என்னுடைய எல்லா காரியத்தையும் உம்மேல நான் சாட்டி விட்டேன். நீ எளியவர்களினுடைய ஆத்துமாவை பாதுகாக்கிறதற்காக பொல்லாதவர்களின் கைகளில் இருந்து எங்களை விடுதலை பண்ணுகிறீர் என்கிற ஒரு அசைக்க முடியாத விசுவாசமானது, ஒரு நம்பிக்கையானது நாணயத்தினுடைய இன்னொரு பக்கத்தில் இருக்குது. ஆனா ஒரு பக்கத்தில் ஆழமான துக்கம், அது கவலை, இவைகள் காணப்படுகிறது. இவைகளின் மத்தியில நாங்கள் வாழும் பொழுது உம்முடைய சத்தியத்தினுடைய வல்லமையானது என்னுடைய எலும்புக்குள்ளாக அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு எரிகிற அக்கினியை போல என் இருதயத்தில் இருக்குது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. நான் என்னை எப்படி இணங்க பண்ணுகிறீர், எப்படி என்னை திரும்பவும் இந்த ஊழியத்தை செய்கிறீர் என்று சொன்னால், உம்முடைய சத்தியங்கள் எனக்குள்ளாக இறங்கி வரும் பொழுது அது என்னுடைய எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல என் இருதயத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடையக்குள்ளாக, அதாவது அவருடைய வார்த்தைகள், அவர் பேசும்பொழுது நம்முடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று எம்மாவூர் சீஷர்கள் சொல்லுகிறார்களே, அதே போல ஆண்டவரே நான் வேதனைகளின் மத்தியில, பரிகாசத்தின் மத்தியில, நிந்தனையின் மத்தியில போதும் ஆண்டவரே இந்த ஊழியம் என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் உம்முடைய சத்தியத்தினுடைய வல்லமை மீண்டுமாக என்னை இயக்குவித்து அவைகள் என்னை மேற்கொண்டு மீண்டும் என்னை இணங்க பண்ணி இந்த ஊழியத்தை தொடர்ந்து நிறைவேற்ற வைக்கிறது என்று சொல்லித்தான். அதனாலதான் அந்த 1-6 வரை அவர் அடிச்ச பின்பும், அவர் பாடுபட்ட பின்பும் திரும்பவும் அங்கே பஸ்கூருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் இவரை விடுதலை செய்த பொழுது அவரை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை பஸ்கூர் என்று அழைக்காமல் மாகோர் மீசாபீப் என்று அழைக்கிறார். எல்லா பக்கத்திலும் உனக்கு பீதி வரப்போகுது, எல்லா பக்கத்திலையும் உனக்கு உபத்திரவம் வரப்போகிறது, எல்லா பக்கத்திலும் உனக்கு பயம் வரப்போகிறது என்று சொல்லி அவருக்கு வேற பெயரையே சூட்டுகிறார். இரவு முழுவதும் போராட்டம், இந்த ஊழியத்தை திரும்ப நிறைவேற்ற வேண்டுமா என்று சொல்லி. ஆனால் வெளியே வந்தபொழுது அவருக்குள்ளாக அடைப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை அக்கினி பிளம்பாக இருந்தபடியினால மீண்டுமாக தைரியமாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். மாகோர் மீசாபீப் என்று அழைக்கிறார். எல்லா பக்கத்திலும் உனக்கு நெருக்கம் வரப்போகுது, எல்லா பக்கத்திலும் உனக்கு பீதி வரப்போகிறது என்கிற காரியத்தை குறித்து அவர் எச்சரித்து விட்டு தொடர்ந்து அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இதோ நான் உன்னையும் உன் எல்லா சிநேகிதரையும் பயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உன் கண்கள் காண இவர்கள் சத்துருக்களின் பட்டயத்தால் விழுவார்கள். யூதா அனைத்தையும் நான் பாபிலோன் ராஜாவின் கையில ஒப்பு கொடுப்பேன். அவன் அவர்களை சிறைபிடித்து சிலரை பாபிலோனுக்கு கொண்டு போய் சிலரை பட்டயத்தால வெட்டி போடுவான். இந்த நகரத்தினுடைய எல்லா பலத்தையும், அதன் எல்லா சம்பத்தையும், அதன் அருமையான எல்லா பொருள்களையும், யூதா ராஜாக்களின் எல்லா பொக்கிஷங்களையும் நான் அவர்கள் சத்துருக்கள் கையில ஒப்பு கொடுப்பேன். அவர்கள் அவைகளை கொள்ளையிட்டு பாபிலோனுக்கு கொண்டு போவார்கள். பஸ்கூரே, நீயும் உன் வீட்டில் வாசமாயிருக்கிற யாவரும் சிறைப்பட்டு போவீர்கள். நீயும் உன் கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு செவி கொடுத்த உன் சிநேகிதர் யாவரும் பாபிலோனுக்கு போய் அங்கே மரித்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி தனக்கு கொடுத்த அழைப்பை விட மிஞ்சின ஒரு காரியம் பிரதான ஆசாரியனை வேலையை கொடுத்திருக்குது. அதுல வேற கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி எரேமியா சொல்றதெல்லாம் நடக்காதுப்பா, அதெல்லாம் ஒன்றும் கேட்காதுங்க, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு ஆசீர்வாதம், எப்படியும் தாவீதினுடைய சிங்காசனத்தில் ஒரு ராஜா இருக்கதான் செய்வாரு, அதனால ஆண்டவர் முழுமையாய் இந்த பட்டணத்தை கவிழ்த்து போடுவதில்லை என்று சொல்லி கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி நம்ப வைத்தபடியினால உன்னை பாபிலோனுக்கு கொண்டு போயே அடக்கம் பண்ணுவாங்க என்கிற தீர்மானத்தை, தீர்க்க தரிசனத்தை இரவுல வேண்டாம் இந்த ஊழியன்னு சொன்ன எரேமியா பகல்ல விடுதலையான பொழுது சொல்லிட்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். முதல் படையெடுப்பானது கிமு 605, இரண்டாவது படையெடுப்பு கிமு 597. இதுலதான் யோயாக்கீன் ராஜா அரசாண்டு கொண்டிருந்தான். இந்த நாட்கள்ல தான் பஸ்கூரும் அவனுடைய சிநேகிதர்களும் கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களும் அவர்கள் கடத்தப்பட்டதை நாம் வேதத்தில் காண முடியும். இப்படியாக இந்த காரியத்தை சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய போராட்டங்களை அவர் சொல்லுகிறாரே. ஒரு உண்மை ஊழியனுடைய வாழ்க்கையில
இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லுகிறாரு. ஏன் இதை அனுமதிக்கிறார் ஆண்டவர் என்று நம்ம கேட்டோம் என்று சொன்னால், ஏனென்றா இவர் கடைசி 4 வசனங்கள்ல தான் பிறந்த நாளையும் கூட அவர் சபித்து விடுகிறார். தன் தாய் தன்னை பெற்றதை அவர் சபித்து பேசுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் உண்மையான ஊழியர்களுடைய வாழ்க்கையில அவர் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், ஒரு தேவனுடைய மனுஷன் ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன். அதாவது தன்னுடைய வாயை பிதற்றி பேசாதபடி, சொல்ல தவறாக ஆண்டவருக்கு விரோதமாக பேசிவிடாதபடி இருக்கிற மனுஷன் தான் ஒரு பூரண புருஷன். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் ஊழியர்களாக அவர் மாற்றுகிறதற்கு அவர் விரும்புகிறார். அதாவது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லுகிறார். நீ உமக்கு பலி விரும்புகிறதில்ல, காணிக்கையும் விரும்புகிறதில்ல, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் என்று சொல்லுகிறார். ஒரு சரீரம் உமக்கு பலி அவ்வளவு விருப்பம் இல்லை ஆண்டவரே, உமக்கு காணிக்கை அவ்வளவு விருப்பம் இல்லை, ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணினீர் என்று சொல்லி லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் அந்த சரீரத்தோடு கூட இறங்கி வந்த ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, நான் மரிக்க வேண்டிய ஒரு கல்வாரி பாடுகள் உள்ள ஒரு மரணம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்று சொல்கிறார். தன்னுடைய சரீரத்தில் அத்தனையாக நெருக்கப்படுகிற காரியத்தை தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறது போல அவர்களும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் அவர் உடையவராக மாறி ஊழியம் செய்யும் பொழுது சரீரத்தில் இத்தனையாய் நெருக்கப்படுகிறதை பார்க்கிறோம். நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்த போதிலும் அவரை கொலை செய்யும்படி நாள்தோறும் வகை தேடினதை பார்க்கிறோம். அவரை மலையிலிருந்து தள்ளி கீழே தள்ளி கொலை செய்கிறதற்கு முயற்சி எடுத்த காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். எதை காட்டுகிறது? அந்த கல்வாரி சிலுவையின் பாடுகளை அவர் அனுபவித்து கொண்டிருக்கிற பொழுது, அவர் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்புவித்தார் என்று சொல்லி அவர் தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கல, தன்னுடைய தாயினுடைய காரியங்களை குறித்து அவர் சபிக்கல, பாடுபடும் பொழுது அவர் பயமுறுத்தல, வையப்படும் பொழுது பதில் வையல, சொல் தவறாதவராக பூரண புருஷராக தன்னுடைய சரீரத்தை உகந்த காணிக்கையாக உகந்த பலியாக ஆண்டவருக்கு ஒரு சுகந்த வாசனையான பலியாக அவர் ஒப்பு கொடுத்ததை கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அதை போலத்தான் அவரை பின்பற்றி அவர்களுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் சொல் தவறாதவர்களாக பாடுகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது பிதற்றுகிறவர்களாய் மாறிவிடாதபடி நாம் நம்முடைய வார்த்தையில அத்தனை ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். யோபு தன்னுடைய வாழ்க்கையில அடுக்கடுக்கான பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது முதலில் சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி. ஆனால் நாட்கள் செல்ல 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 பாடுகளினுடைய அந்த வேதனைகள் மிகுதியாகும் பொழுது அவர் சொல்ல ஆரம்பித்து விட்டார். அவர் தன்னுடைய வாயை திறந்து தன்னுடைய பிறந்த நாளை அவர் சபிக்கும்படியாக மாறிவிட்டார். யோபுவை போல எரேமியாவும் இங்கே தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் பூரண புருஷராக கல்வாரி சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து சொல் தவறாதவராக, அவர் பிதற்றாதவராக, பிறந்த நாளை சபிக்காதவராக, அவருக்கு பாடுபடுத்துகிறவர்களை பயமுறுத்தாம, அவர் வையப்படும் பொழுது பதில் வையாம நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதே போல ஒரு வாழ்க்கையை இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட சரீரத்தில் ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நம்ம அநேக கிரியைகளை பலிகளை செலுத்துகிறதுனால அது ஆண்டவரை பிரியப்படுத்தி விட முடியாது. நிறைய பணங்களை கொடுத்துட்டோம், காணிக்கைகளை கொடுத்துட்டோம், அதனால ஆண்டவர் என் மேல பிரியமா இருந்துருவாரு, என்னுடைய ஊழியங்கள் அங்கீகரிக்கப்பட்டோம். அப்படி அல்ல. நம்முடைய சரீரத்தில் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி பாடுகளின் மத்தியில் முறுமுறுக்காதபடி ஆண்டவருக்காக நம்முடைய சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றும்படியாக சொல் தவறாதவர்களாக பிதற்றாதவர்களாக வாழும் பொழுது இந்த பூமியில பூரண புருஷர்களாய் இருந்து அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியும்.
ரோமர் 12:1 இதை அழகாக புரிந்து கொண்ட பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதுகிறார், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாக தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய நாவு தான் அநேக நேரங்களில் நம்மை பாவிகளாக தீர்த்து வைத்து விடக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற அந்த நாவானது, அதை தான் யாக்கோபு அதிகமாக எடுத்து எழுதுகிறார். அவர் தான் சொல்றாரு, ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால் அந்த தவறி பேசுகிற வார்த்தைகள் இல்லாதபடிக்கு, அவன் சொன்ன வார்த்தையில் தவறிவிடாதபடிக்கு, அவன் எடுத்த பொருத்தனைகளில் அவன் தவறிவிடாதபடிக்கு, முறிவிரித்து விடாதபடிக்கு, பாடுகளின் மத்தியில் புலம்பி விடாதபடிக்கு அவன் ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறான். அப்படி செய்கிறவனே பூரண புருஷனாயிருப்பான். இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகளினுடைய அச்சடையாளங்களை என் சரீரங்களில் நான் சுமந்து திரிகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அவர் தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கல, அப்போஸ்தலர்கள் அவருடைய பிறந்த நாட்களை சபிக்கல. அவர்கள் தேவனுடைய வல்லமையினால நிரப்பப்பட்டவர்களாக தங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அந்த பரிசுத்த வாழ்க்கையின் மத்தியில் தங்களுடைய நாவினால முறுமுறுக்காம, தர்க்கிக்காம, எதிர்த்து பேசாம, தங்களுடைய வாழ்விலே அநீதியையும் அநியாயத்தையும் எதிர்த்து அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் அனுபவிக்கிறவர்களாக சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு சென்றதைத்தான் நாம் புதிய ஏற்பாட்டிலே அங்கே அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்திலே நாம் காண்கிறோம். இன்றைக்கு பஸ்கூரை போல ஊழியங்கள் செய்கிற அநேகர் காணப்படலாம். பதவிகளையும் மற்ற காரியங்களையும் அவர்கள் அனுபவித்து கொண்டு கள்ள தீர்க்க தரிசனங்களை சொல்லிக்கொண்டு அவர்கள் நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் எரேமியாவை போல பாடுகளின் மத்தியிலையும் உபத்திரவங்களின் மத்தியிலேயும் அங்கீகரிப்பு இல்லாத காரியங்களின் மத்தியிலையும் ஆண்டவருடைய வசனத்தை உண்மையாக உள்வாங்கி கொண்டு அந்த பாடுகளின் மத்தியில அவன்றையும் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்கிற காரியத்தின்படி இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறாரே, அந்த காரியங்களை மனதிலே உள்வாங்கி கொண்டு விசுவாசத்திலையும் நம்முடைய நம்பிக்கையிலையும் நம்ம நிலையாக தரித்திருந்து இந்த காரியத்தில் நாவினால பாவம் செய்யாதபடிக்கு அனுதினமும் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு நாம் நடந்தோம் என்று சொன்னால் பூரண புருஷராக ஆண்டவர் நம்மை கொண்டு செய்யக்கூடிய ஊழியத்தை இந்த பூமிகளை நிறைவேற்றுகிறவர்களாக வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவா இருப்பதாக, உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக, நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமா, தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமா,